இலங்கைக்கு முதல் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்த முதல் வீரன் கலாநிதி எதிர் வீரசிங்கம். 1958ஆம் ஆண்டு ஜப்பான் டோக்கியோவில் இடம்பெற்ற ஆசிய மெய்வல்லுனர் போட்டியில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்து தமிழினத்தை பெருமைப்படுத்திய முதல் வீரன். உயரம் பாய்தலிற்கே உரித்தானவர் எதிர் வீரசிங்கம். 1952ஆம் ஆண்டு கெல்சிங்கிலும் 1956ஆம் ஆண்டு மெல்போர்னிலும் இடம்பெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இலங்கையின் முன்னாள் மெய்வல்லுனர் நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் தனது 89வது வயதில் அமெரிக்காவில் காலமாகிவிட்டார். இன்று பல்வேறு வளர்ச்சி கண்டு உலகமெங்கும் புகழ் பரப்பி நிற்கும் தமிழ் இனத்தின் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ள யாழ்ப்பாணத்தின் பெரியவிளான் இளவாலை மண் தந்த புதல்வர் எதிர் வீரசிங்கம். 1933ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி பிறந்தார். இவரது சகோதரர்கள் செல்லத்துரை நித்யானந்தம், நாகலிங்கம் ரத்னசிங்கம், நாகலிங்கம் ராஜசிங்கம், நாகலிங்கம் செகராஜசிங்கம் மற்றும் நாகலிங்கம் பரராஜசிங்கம். சகோதரி பரமேஸ்வரி நடராஜா என்ற 6 உடன்பிறப்புகளின் பின்னர் கடைசியாக பிறந்தவர் எதிர் வீரசிங்கம் ஆவார். இவர் 1966ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் திகதி ஜூலியட் என்னும் பெண்ணை கரம் பிடித்தார். அவரும் ஒரு ஆசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களது பிள்ளைகள் சகுந்தலா, நகுலன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோருடன் அவரது 8 பேர குழந்தைகளும் உள்ளனர். இளம் வயதிலேயே படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் எதிர் வீரசிங்கம் உயரம் பாய்தல் போட்டியில் பாடசாலை ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் அகில இலங்கை ரீதியாகவும் சாதனை நிலைநாட்டினார். இவரது பணி கல்வி, விளையாட்டு மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவுவது என்று பல பணிகளில் கவனம் செலுத்தி வந்தார். இவர் வாழ்நாள் முழுவதும் சாதி அமைப்பை கடுமையாக எதிர்த்து நின்றவர். 1994ஆம் ஆண்டு முதல் போர் முடிவடையும் வரையிலான ஆண்டுகளில் அமைதிக்காகவும் போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அயராது உழைத்தார். அமெரிக்க பிரஜா உரிமைக்கு தகுதி இருந்த போதிலும் அவர் தனது குடியுரிமையை விட்டு கொடுக்காது இலங்கைக்கான அவரது கடைசி பயணம் 2023 பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையில் 88 வயதில் யாழ்ப்பாணத்தில் இருந்தபோது கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் தடகள பயிற்சியாளர்களுக்காக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் பயிற்சி பட்டறைகளை நடத்தினார். 1994ஆம் ஆண்டில் 60 வயதில் ஓய்வு பெற்று பிறகு தனது தடகள வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த ஆதரவினையும் அங்கீகாரத்தையும் தனது மக்களுக்கும் நாட்டிற்கும் மீண்டும் கொடுக்க விரும்பினார். 2 முறை ஒலிம்பிக்கிலும் 3 முறை ஆசிய விளையாட்டுகளிலும் இலங்கைக்காக விளையாடிய தமிழ் வீரன் என்ற வகையில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். 1962ஆம் ஆண்டு இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் இடம்பெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தலில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கத்தினை பெற்று எமக்கு புகழாரம் சூட்டியவர். கலாநிதி எதிர் வீரசிங்கம் அவர்கள் 5 ஆண்டுகள் யுனெஸ்கோ நிறுவனத்திலும் கடமையாற்றியிருந்தார். இது மட்டுமன்றி கிளிநொச்சி ஐக்கிய விளையாட்டுக் கழகம், உலகத் தமிழர் பேரவை, வடமாகாண கல்விக் கொள்கை தயாரிப்பு ஆகியவற்றிலும் தனது பங்கினை ஆற்ற தவறவில்லை. தமிழன் என்ற காரணத்திற்காக அவர் பல இன்னல்களை இலங்கையில் பட்டாலும் வெளிநாட்டிலும் பல இன்னல்கள் பட்டும் தனது கொள்கையில் விடாது நின்று சாதனை படைத்தவராவார். ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் கல்வி, விளையாட்டு என்பவற்றில் திறம்பட வேண்டும் என்பதில் அவர் அக்கறை கொண்டு செயற்பட்டார். வடக்கு மாகாண கல்விக் கொள்கை தயாரிப்பில் இருந்தபோது 1994இல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறைகள் நிலவிய போது அதனை நிவர்த்தி செய்ய பல ஆலோசனைகளை வழங்கினார். 2012இல் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கான ஆலோசனை திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்தினார். 2017ஆம் ஆண்டு இதற்கான கற்கை நெறிகள் உருவாக்கப்பட்டது.
கோவிட் காலத்தில் இந்த கற்கை நெறிகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிதும் உதவியமை குறிப்பிடத்தக்கது. 1998 இலங்கை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்களால் அவருக்கு கௌரவமான தேசபந்து விருதை வழங்கினார். அதை அவர் மரியாதையுடன் நிராகரித்தார். அவருக்கு எழுதிய கடிதத்தில், எனது மக்கள் துன்பப்படும் போது, போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது நல்ல மனச்சாட்சியுடன் அத்தகைய பட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இவர் 1958 பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டில் கலந்து கொண்டு 12வது இடத்தினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தனது இளமை பருவத்திலேயே கிரிக்கெட், டென்னிஸ், கூடைப்பந்து, கால்பந்து, நீளம் பாய்தல், உயரம் பாய்தல் ஆகிய விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார். கடந்த வருடத்தில் இலங்கை வந்து அனைத்து மாவட்டங்களிலும் தனது முதிர்ந்த வயதிலும் பயிற்சி நுட்பங்களையும் தன்னம்பிக்கைகளையும் தனது அனுபவங்களையும் பகிர்ந்து வீரர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார். இவரது வரலாறு போற்றப்பட வேண்டும், அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டும்.